வணக்கம் நண்பர்களே. நாம இந்த வீடியோவில் பேசிக் கான்செப்ட்ஸ் அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பேசிக் கான்செப்ட்ஸ் 5 வீடியோ வரைக்கும் போட்டிருந்தோம். இது வந்து 6th வீடியோ. ஸோ 51லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸில் உள்ள வீடியோலாம் ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ 10 என்னால் பண்ண முடியல, 7 தான் பண்ணியிருக்கேன். மீதி உள்ளதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேனல் ரேஸ் அப்படிங்கிறத யூஜின் ஹோல்ஸ்டின் அப்படிங்கிறத அவர் தான் வந்து கண்டுபிடிக்கிறாரு 1886. அவர் வந்து ஒரு கேஸில், அந்த கேஸ் வந்து லோ ப்ரெஷரில் இருக்குது. எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஸ்ட்ரீம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் எமர்ஜ் ஆகுது, ஆனோட்லேருந்து எமர்ஜ் ஆகிறத அவர் பார்த்தார். கேனல் ரேக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆனோட் ரேஸ், ஸ்ட்ரீம் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு பேர். டைப்பிக்கலி அயான்ஸ் ஆஃப் புரோட்டான். சரிங்களா? ஆனோட்லேருந்து வரக்கூடிய இந்த ரே வந்து கேனல் ரே எப்போ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபில்டு டிஸ்சார்ஜ் டியூப்பில் ஒரு ஹை வோல்டேஜில் கேஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஹை வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அந்த கேஸ் வந்து அயானைஸ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜ்டு அயான்ஸ் வந்து மூவிங் டுவர்ட்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரோட், தட் இஸ் கேத்தோட நோக்கி போகுது. பட் தே கேன் ஆல்சோ பி டைரக்டட் த்ரூ த ஸ்மால் ஹோல்ஸ். அதாவது கேத்தோட சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ் வழியாகவும் போகுது. பொதுவாக கேத்தோட நோக்கி அட்ராக்ட் ஆகும். இது கேத்தோட நோக்கி அட்ராக்ட் ஆகுது மட்டும் இல்லாமல் கேத்தோடில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாகவும் ட்ராவல் ஆகி போகிறதுனால தான் அது கேனல்ஸ். ஏன்னா ஹோல்ஸை கேனல் சொல்கிறோம், அதனால கேனல் ரே அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ ஆனல் வந்து வருது. கேனல் ரே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் டிஃப்ளெக்ட் ஆகுது. பட் அந்த அளவுக்கு இல்லை. கேத்தோட் ரேவுக்கு கம்பேர் பண்ணும்போது கேனல் ரே வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகலை, லெஸ்ஸர் எக்ஸ்டெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப விளக்கம் அடையலை அப்படிங்கணும். பட் கேத்தோட் ரே வந்து எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்கும்போது நல்ல விளக்கம் அடையும். ஓகே. So canal rays are composed of ions or protons of the gas present in the vacuum tube. So canal rayங்கிறது என்னன்னா, அந்த வேக்யூம் டியூப்ல இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஒரு ஃபில் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டியூப் சாரி கேஸோடைய அயான்ஸோ இல்லை புரோட்டான்ஸோ அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். The study of the canal rays helped to establish the concept of atomic structure and existence of protons. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேனல் ரேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீசியம் கிளாக் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதாவது இது வந்து சீசியம் அட்டாமிக் கிளாக்குமாங்க. தட் அட்டாமிக் கிளாக் தட் யூசஸ் த வைப்ரேஷன் ஆஃப் சீசியம் 133 ஆட்டம்ஸ் டு மெஷர் டைம். சீசியம் 133 ஆட்டத்தை எடுத்து அதோட வைப்ரேஷனை யூஸ் பண்ணி டைமை மெஷர் பண்ணுறக்கூடிய ஒரு கிளாக் தான் சீசியம் கிளாக். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாம்பிள் எடுக்கிறாங்க. சீசியம் 133 ஆட்டம் அதோடைய சாம்பிள் எடுக்கிறாங்க. இதை வந்து லேசர் கொடுத்து எக்ஸைட்டட் பண்ண வைக்கிறாங்க. அந்த எக்ஸைட்டட் ஆட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவ் ரேடியேஷன் கூட எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறாங்க. உடனே அது வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது. சரிங்களா? அந்த எக்ஸைட்டட் ஆட்டம்ஸ் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அட் வெரி ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில். அதனால எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்குது அந்த ஆட்டத்தில், விச் காசஸ் தம் டு வைப்ரேட் ஏ ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்படி எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்கு, அதனால வைப்ரேஷன் ஆகுது, ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேஷன் ஆகுது. ஓகே. இந்த ரேடியேஷனோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்ட்ஸ் டு த நேச்சுரல் ஆசிலேஷன் ஆஃப் த சீசியம் ஆட்டம்ஸ் எலக்ட்ரான் அப்படின்னு போட்டிருக்காங்க. தட் இஸ் ஃப்ரீக்வன்சி பாருங்க, அவ்வளோ டைம்ஸ் போட்டிருக்காங்க. 91926317770 டைம்ஸ் பெர் செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இவ்வளோ வைப்ரேஷன், ஒரு செகண்டுக்கு இவ்வளோ வைப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ a cesium clock counts how many times the cesium atoms oscillate over a given period. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஒரு இன்ஸ்டன்ஸ் என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி சொன்னோம், ஒரு செகண்டுக்கு இத்தனை ஆசலேஷன் அது பண்ணும். அப்போ இத்தனை ஆசலேஷன் பண்ணுதுன்னா ஒரு செகண்ட் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை வச்சு தான் நமக்கு கிளாக்லாம் சொல்கிறோம். அப்போ ஒரு செகண்டுக்கு இப்போ சிசிஎம் ஆட்டா எடுக்கிறாங்க. அது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல 91926317770 ஆசலேஷன் மேக் ஆயிட்டு நடந்துட்டு அப்படின்னா அப்போ ஒரு செகண்ட் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரைட். ஸோ இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் சிசிஎம் கிளாக் பார்த்தீங்கன்னா 1955ல பில்ட் பண்ணாங்க, லூயிஸ் ஈசன் அண்ட் ஜாக் பெரி சொல்லிட்டு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சிசிஎம் கிளாக்ஸ் ஃப்ரீக்வன்சி வாஸ் அடாப்டட் அஸ் அ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1967ல். ஓகேவா? ரைட். அண்ட் யூஸ் டு செட் ஸ்டாண்டர்ட்ஸ் லைக் த கோஆர்டினேட் யூனிவர்சல் டைம், யூடிசி. நம்ம டைம் கிளாக்லாம் பார்க்கும்போது டைமை செட் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஜிஎம்டிலேருந்து 5.5 மணி நேரம் அப்படி சொல்கிறோம்ல, அதுமாதிரி யூடிசி உண்டு, கோஆர்டினேட் யூனிவர்சல் டைம் அப்படின்னு பேர். ஸோ அதில் அந்த டைமை செட் பண்ணுறதுக்கு இந்த சிசிஎம் கிளாக் டைம் யூஸ் ஆகுது. சிசிஎம் கிளாக்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்.
நம்ம ஜிபிஎஸ்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிபிஎஸ் சேட்டலைட் இன் ஆர்பிட் ரிலே ஆன் அட்டாமிக் கிளாக்ஸ் டு ப்ரொவைட் ப்ரீசியஸ் டைமிங் டு ஹெல்ப் த கால்குலேட் பொசிஷன் ஆன் எர்த். ஓகேவா? நம்மளுடைய சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அட்டாமிக் கிளாக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா ப்ரீசியஸ் டைம் கிடைக்கும். அஹ் அந்த எர்த்து மேலே எந்த அளவுக்கு அது பொசிஷனில் இருக்கு அப்படிங்கிறது தான் டைம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கம்பேரிசன் ஆஃப் அதர் கிளாக்ஸ். என்ன வேற என்ன கிளாக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் மேசார்ஸ் இருக்கு அண்ட் ஆப்டிக்கல் லாட்டிஸ் கிளாக்ஸ் இருக்கு. இது இட் இஸ் ஆல்சோ டைப் ஆஃப் அட்டாமிக் கிளாக்ஸ் அப்படிங்கிறாங்க. பட் சீசன் கிளாக் தான் ரொம்ப 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 ப்ராக்டிக்கலா ஒரு ஃப்ரீசியனா ஒரு நல்ல அக்யூரேட்டா கிடைக்கக்கூடிய ஒரு கிளாக் அப்படின்னு சொல்றாங்க. டியூ டு தேர் பேலன்ஸ் ஆஃப் ப்ரீசிஷன் ரிலேபிலிட்டி அண்ட் யூஸ் ஆஃப் யூஸ். நியூவர் டெக்னாலஜி சச்சஸ் ஆப்டிக்கல் கிளாக்ஸ் அதுவும் யூஸ் பண்றாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா விச் இஸ் யூஸ் ஆசிலேஷன் லைட் rather than மைக்ரோவேவ் ரேடியேஷன். சரிங்களா? மைக்ரோவேவ் ரேடியேஷனுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா லைட்டோடைய ஆசிலேஷன் யூஸ் பண்றாங்க ஆப்டிக்கல் கிளாக்ஸ்ல. ஆனா ஆப்டிக்கல்னாலே லைட் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிசிஎன் கிளாக்கை விட ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. ஆனா சிசிஎன் கிளாக்கு இப்போ வரைக்கும் ஒரு கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ரைட். அடுத்து 53 பாத்தீங்கன்னா கலோரிஃபிக் தியரி. கலோரிஃபிக் தியரி அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கலோரிக் தியரி ஆஃப் ஹீட் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு சயின்டிஃபிக் தியரி 18th செஞ்சுரியில் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எதுக்குன்னா ஹீட்டை பத்தி, ஹீட்டோட நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இதை பத்தி படிக்கும்போது எனக்கு ஹீட்டை பத்தி இப்படி ஒரு தியரி இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னு பாருங்க, கலோரிக் எஸ் எஸ் சப்ஸ்டன்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு கலோரி அப்படின்னா எனர்ஜியை குறிக்கிறது அப்படிதானே. எனர்ஜியை நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் மாதிரி குறிக்க மாட்டோம் அப்படிதானே. பட் அந்த டைம்ல இந்த கலோரிஃபிக் தியரியில கலோரி என்ன சப்ஸ்டன்ஸ் சொல்றாங்க. இந்த தியரி ப்ரப்போஸ் தட் ஹீட் இஸ் எ பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதாவது அதுல கலோரிக் அப்படின்னு ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. அதுதான் ஹீட்டு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம சொல்றோம்ல மாஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதே மாதிரி கலோரியும் அப்படி சொல்றாங்க. கலோரிக் அஸ் எ வெயிட்லெஸ் ஃப்ளூயிட். கலோரிக் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வெயிட்லெஸ்ஸான இன்விசிபிளான ஃப்ளூயிட். அது ஏன்னா அது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஃப்ளூயிட்னால ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து, அதாவது இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்லியிருந்தோம்ல. ஸோ இன்விசிபிள் ஃப்ளூயிட் தட் குட் ஃப்ளோ த்ரூ சாலிட் லிக்விட் கேசஸ். இது வழியாலாம் அது வந்து போகும் அப்படின்னு சொன்னது சொல்லியிருக்காங்க இந்த கலோரிஃபிக் தியரியில. ஹீட் டிரான்ஸ்ஃபர். இந்த தியரி படி பார்த்தீங்கன்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் எப்போ நடக்குன்னா ஒரு பாடி வந்து ஹையர் கலோரிக் கண்டென்ட்ல இருக்கு, இன்னொரு பாடி லோயர் கலோரிக் கண்டென்ட்ல இருக்கு. ஸோ ஹையர் கலோரிக் கண்டென்ட்ல இருந்து இந்த கலோரிக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃப்ளோ ஃப்ரம் த ஹையர் கலோரி டு த பாடி வித் த லோயர் கலோரிக் கண்டென்ட். ஆனால் நம்ம இப்போ ஹீட்டை பார்க்கும்போது ஹை டெம்பரேச்சர் அதுலேருந்து லோ டெம்பரேச்சர் நம்ம பார்ப்போம். அப்படிதானே. ஸோ இது வந்து அந்த டைம்ல கலோரிஃபிக்ஸில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 54 கால்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கால்ஸ் அப்படின்னா லாட்டின் வேர்ல இந்த லைம் அப்படின்னு பேரு. கால்சியம் ஆக்சைடு அதுதான் அப்படி கால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. CaO. ஓகேவா? ஸோ இட் ரெஃபர்ஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் ப்ரொடியூஸ் பை ஹீட்டிங் ஏ மெட்டீரியல் டு ஏ ஹை டெம்பரேச்சர். ஒரு மெட்டீரியல் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட்டிங் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் பார்த்தா கால்ஸ். ஸோ இது வந்து எப்படி கிடைக்கும்னா பவுடரி ரெசிடியூ. சரிங்களா? அந்த பவுடர் மாதிரி ரெசிடியூ கிடைக்கும். காக்ஸுக்கு அடுத்த நிறைய நேம்லாம் இருக்கு. குயிக் லைம், பேக்கட் லைம், பர்ன்ட் லைம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இட் ரியாக்ட்ஸ் எக்ஸோதெர்மிக்லி வித் வாட்டர் டு ஃபார்ம் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த காலாக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் கூட பண்ணும்போது எக்ஸோதெர்மிக்லி சரிங்களா? அதாவது ஹீட்டை வெளியில விடுதுன்னு அர்த்தம். எக்ஸோதெர்மிக்னா ஹீட் வெளியில போகுது. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும். CaOH2 ஆல்சோ நோன் அஸ் ஸ்லாக் லைம் அண்ட் ப்ரொடியூசர் ஹீட். இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் எக்ஸோதெர்மிக்லான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு CaO எப்படி கிடைக்கும் பாருங்க. ஸோ இது எப்படி கால்சியம் ஆக்சைடை ரெடி பண்றாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா லைம் ஸ்டோனை, அதாவது கால்சியம் கார்பனேட் CaCO3 அதை வந்து கால்சினேஷன் பண்றாங்க. ஸோ கால்சியம் ஆக்சைடு கிடைக்கக்கூடிய ப்ராசஸ் கால்சினேஷன். இந்த லைம் ஸ்டோனை ஒரு டெம்பரேச்சர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 900 to 1000 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்றாங்க. அதனால அது டீகம்போஸ் ஆகுது. கால்சியம் ஆக்சைடாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும். ஸோ CaCO3 எஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து என்னதுன்னா சாலிடு. சரியா? சாலிடு ஹீட்டு. அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இந்த லைம் ஸ்டோனை வந்து ஒரு 900 to 1000 டிகிரி பண்ணும்போது டீகம்போஸ் ஆகுது கால்சியம் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு. ஸோ CaCO3 எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சாலிடு. சரிங்களா?
ஹீட் ப்ரொடியூஷன் ஆகுது. அண்ட் CO சாலிட் கிடைக்கும், CO2 கேஸாக கிடைக்கும். ஜி போட்டிருக்கேன். இந்த ப்ராசஸ் ஆஃபன் கேரிட் அவுட் இன் கில்ன்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? இந்த ப்ராசஸ் அதுலேயும் வந்து கில்ன்ஸ் அப்படின்னு சொல்லிருங்க அதை. ஓகே, ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 55 ஃபோட்டோமெட்ரி. ஆக்சுவலி இதுவே தனியாகவே நிறைய டாபிக் இதில் இன்வால்வ் ஆனிச்சு. ஸோ ஒரே எல்லாத்தையும் இதிலே சொல்லிடலாமே பார்த்தேன். ஃபோட்டோமெட்ரி இட் இஸ் a டெஃபினட் ஆஃப் சயின்ஸ். லைட்டை பற்றி பேசக்கூடிய ஒரு சயின்ஸ் பேஸ்ட் ஆன் த பெர்சீவ்டு பிரைட்னஸ் ஆஃப் த லைட் டு த ஹியூமன் ஐ. அதாவது இதில் ரெண்டானா ரேடியோமெட்ரி இருக்குது, ஃபோட்டோமெட்ரி இருக்குது. ஃபோட்டோமெட்ரி மட்டும் இந்த இதில் பார்ப்போம், ரேடியோமெட்ரி லேட்டர் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்ம கண்ணுக்கு லைட்டோடைய பிரைட்னஸ் தெரியுதா, அந்த பிரைட்னஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த லைட்டுக்கு உண்டான டாபிக்லாம் படிக்கக்கூடிய சயின்ஸ் தான் ஃபோட்டோமெட்ரி. இட் மெசர்ஸ் த விஷுவல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அவர் ஐஸ் டு த லைட். அதை சொல்லிட்டேன், நம்மளுடைய ஐ தான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம ஐக்கு கண்ணுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு விஷுவல் ரெஸ்பான்ஸ் தான் முக்கியம். ஃபோட்டோ அப்படின்னா லைட்னு தெரியும், மெட்ரி அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் மெசரிங் அப்படின்னு தெரியும். ஓகே. ஸோ ஃபார் த ஃபண்டமெண்டல் யூனிட் யூஸ் டு மெசர் த இன்டென்சிட்டி ஆஃப் பிரைட்னஸ் ஆஃப் லைட் இன் ஃபோட்டோமெட்ரி இஸ் த லூமன். இதுதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக இது தெரிஞ்சுக்கணும். இந்த லூமன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் யூனிட், ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட். அதாவது பிரைட்னஸோட லைட், அதாவது லைட்டோட பிரைட்னஸ் அது இருக்குல்ல, அதோட இன்டென்சிட்டியை மெஷர் பண்ணக்கூடிய யூனிட். ஏன்னா நம்ம டே டு லைஃப்ல பிரைட்னஸ் கண்டிப்பாக இதாகும், அப்படிதானே? காரில் போவோம், ஏத்தாப்புல ஒரு இது வரும், பைக்கில் போவோம், ஏத்தாப்புல ஒரு பைக் வரும், அதெல்லாம் பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அதோட இன்டென்சிட்டி அப்படி நோட் பண்ணும்போது அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா லூமன். ஃபோட்டோமெட்ரி மெசர்ஸ் லைட் இன் லூமினன்ஸ். ஓகே. ஃபோட்டோமெட்ரி லைட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணால் லூமினன்ஸ் அப்படிங்கிறதுல மெஷர் பண்ணது. வாட் இஸ் லூமினன்ஸ்? இட் இஸ் எ மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் லைட் எமிட்டர் ஆர் ரிஃப்ளெக்ட் பை த சர்ஃபேஸ் இன் எ கிவன் டைரக்ஷன். ஒரு ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, சரியா? அந்த லைட் சோர்ஸ் லைட்டை வெளியில் விடுது, ஓகே. பட் அந்த சர்ஃபேஸை பற்றி பேச வரும். அந்த சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு அந்த லைட்டை எமிட் பண்ணுது இல்லை ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் அந்த லூமினன்ஸ். அதுதான் அதோட மெஷர்மெண்ட். ஸோ லூமினன்ஸ் அப்படிங்கிற எல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் த லூமினஸ் ஃப்ளக்ஸ் பெர் சாலிட் ஆங்கிள், யூனிட் சாலிட் ஆங்கிள். இந்த சாலிட் ஆங்கிள் பின்னாடி பார்ப்போம். லூமினஸ் ப்ளஸ் ஃப்ளக்ஸ் பெர் யூனிட் சாலிட் ஆங்கிள் emitted from a surface element in a given direction per unit project area of the surface element perpendicular direction அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்வி அப்படின்னு டி பை பை டிஏ காஸ் தீட்டா டி ஒமேகா அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் என்னங்கிறது பின்னாடி உங்களுக்கு தெரியும். பைனா என்ன, ஏனா ஏரியான்னு தெரியும், தீட்டானா என்ன, டி பை டி ஒமேகானா என்ன அப்படிங்கிறது பின்னா தெரியும். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு யூனிட்ஸ் ஆஃப். இதை வந்து எப்படி லூமினன்ஸ் அப்படிங்கிற இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா கேண்டலாஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர், அதாவது சிடி பெர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது. சம்டைம் இதை வந்து நிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிட் அப்படிங்கிறது ஒரு என்டி போடுவாங்க, ஒன் கேண்டிலா பெர் மீட்டர் ஸ்கொயர். யூஎஸ் யூனிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் லேம்பர்ட்ஸ் யூனிட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஃபுட் லேம்பர்ட்னா எஃப்டி போட்டு கேபிட்டல் எல் போடுவாங்க. ஒரு ஃபுட் லேம்பர்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிலாவுக்கு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேண்டிலா பெர் மீட்டர் ஸ்கொயர் 3.426. ஓகே. இதுதான் இந்த லூமினன்ஸ் அப்படிங்கிறதோடைய யூனிட் நம்ம பார்த்துருக்கோம். லூமினன்ஸு, அப்புறம் லூமன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க, அது இன்டென்சிட்டி. லூமினன்ஸ் அப்படின்னா லூமினன்ஸ் ஃப்ளெக்ஸ் பெர் யூனிட் சாலிங் அப்படிங்கிறத யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஜிஜிஎஸ் சிஸ்டத்தில் லெசர் நோன் யூனிட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மேக்ஸிமம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரிப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒன் ஸ்ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஒன் கேண்டிலா பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டர், மீட்டருக்கு பதிலாக சென்டிமீட்டர் மட்டும்தான். அப்போ ஒரு எஸ்பின்னு போட்டிங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் பெர் ஒரு கேண்டிலா சிடி பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், அதாவது நிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிட்டு ஒன் சிடி பை மீட்டர் ஸ்கொயர், ஒன் எஸ்பினா ஒன் சிடி பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ மீட்டர் ஸ்கொயர்னா நாட்டு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் எஸ்பி ஸ்லிப்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ லூமினஸ் ஃப்ளக்ஸ், light flux also referred as luminous flux, which says the amount of visible light emitted, transmitted, or received by any surface in all direction. சரிங்களா? அப்போ லூமினஸ் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் விசிபிள் லைட்டை எமிட் பண்ணுது, இல்லை டிரான்ஸ்மிட் பண்ணுது, இல்லை ரிசீவ் பண்ணுது இன் ஆல் டைரக்ஷன் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க லூமினஸ் ஃப்ளக்ஸுக்கு. லூமினஸ் ஃப்ளக்ஸ் இஸ் த டைம் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் லைட் இஸ் வெயிட்டட் பை வி லேம்டா. இட் இஸ் டெஃபைன் திஸ். அதோட ஃபார்முலா பாருங்க, பை வி அப்படின்னு போட்டிருப்பாங்க. லூமினஸ் ஃப்ளக்ஸுக்கு 5V கேஎம், அப்புறம் பை இ லேம்டா, அப்புறம் வி லேம்டா டி லேம்டா அப்படிங்கிறது. சரியா? இல்ல பை இ லேம்டா அப்படிங்கிறது ஸ்பெக்ட்ரல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரேடியன் ஃப்ளக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் வேவ் லென்த். ஏன்னா
இந்த பை வியும் சரி, பை இவி இ லாம்டா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரேடியோமெட்ரி, ஃபோட்டோமெட்ரி வரும். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான், ஒரு கான்ஸ்டன்ட் தான் கேஎம். அந்த கேஎம் பேர் தான் மேக்ஸிமம் ஸ்பெக்ட்ரல் லூமினஸ் எஃபிகாசி ஃபார் ஃபோட்டோபிக் விஷன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து எஃபிஷியன்சி இல்லை, எஃபிகாசி. எஃபிகாசினே ஒன்று இருக்கு, பின்னாடி பார்ப்போம். ஃபோட்டோபிக் விஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இதுதான். 683 லூமின் பெர் வாட்ஸ், சரிங்களா? ஆட் 55 555 நானோமீட்டர் ஆர் அது வேவ் லென்த்தில் 555 நானோமீட்டர், ஃப்ரீக்வன்சியில் 540 இன்ட்டு 10 பவர் 12 ஹெட்ஸ் ஃப்ரீக்வன்சியில். அதாவது நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷன் இருக்கும், ஸ்கோபட்டிக் விஷன் அண்டு ஃபோட்டோபிக் விஷன் சொல்லிட்டு. ஃபோட்டோபிக் விஷன் நம்ம டே லைட்டில் பார்க்கக்கூடியது. நம்மளுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இன்டென்சிட்டியில் எவ்வளோ இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. 683 லூமன் பெர் வாட், சரிங்களா? அது பின்னாடி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு லைட் சோர்ஸ் இருக்கு, அது வந்து 555 நானோமீட்டர் வேவ் லென்த்தில் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா, அப்போ அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு 1 வாட் பவரை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, ஏன்னா லைட் சோர்ஸ் அது ஒரு வேவ் அப்படிதானே, அப்போ வேவ் லென்த் இருக்கும். அப்போ வேவ் லென்த் 555 நானோமீட்டர். ஓகே, அது வந்து 1 யூனிட் பவரா, 1 வாட் ஆஃப் பவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறது. 100% எஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தீங்கன்னா 683 லூமன்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணும். அப்போ 683 லூமன்ஸ் பர் வாட்டர் தான் மேக்ஸிமம். இதுக்கப்புறம் இதை தாண்டி போகாது, சரிங்களா? ஸோ 100%னால எஃபிஷியன்டே 683 தான். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வி லேம்டா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் ஸ்பெக்ட்ரல் லூமினஸ் எஃபிஷியன்சி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்ஐ யூனிட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த லூமினஸ் ஃப்ளெக்ஸோட இது பார்த்தீங்கன்னா லூமன், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். லூமினஸ் ஃப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் லூமினஸ்லாம் வரும். ஓகே, ஸோ எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா லூமன், எல்எம். இப்போ லூமன்னா என்ன? லூமன்ஸ் அப்படிங்கிறது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் லூமினஸ் ஃப்ளெக்ஸ். இப்போ தான் பார்த்தோம். விச் இஸ் த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் விசிபிள் லைட் எமிட்டட் பை சோர்ஸ் இன் ஆல் டைஸ். ஆல்ரெடி அதை பார்த்தது தான், அப்படிதானே? ஒரு சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் லைட்டை எமிட் பண்ணுது இன் ஆல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் லூமன்ஸ் மெஷர் த பிரைட்னஸ் ஆஃப் லைட். ஓகே, லூமன்ஸ் நம்ம அதை தான் ஃபர்ஸ்டே பார்த்தோம். இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம். அந்த இன்டென்சிட்டியை நம்ம வந்து எப்படி மெஷர் பண்ணோம்னா லூமன்ஸ்ல முடிஞ்சு ஆரம்பத்திலே பார்த்தோமா அதுதான். நிறைய அஹ், உங்களுக்கு அது உங்களுக்கு புரியும் அது எப்படின்னு. யூஸ் சம் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் லைன் பொட்டன்ஷியல் லூமன் அப்படின்னு பார்த்தோமா அதை தான் இங்கேயும் சொல்கிறோம். ஏன்னா நானே படிக்கும்போது நிறைய இடத்துல திருப்பி திருப்பி அது படிச்சனால தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. ஓகே, இப்படி இருக்கு. ஆல் டைரக்ஷன் லூமன்ஸ் அப்படின்னு சொல்றோம். த ஹையர் த லூமன் அப்படின்னாலே பிரைட்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ லேம்ப் வந்து எப்படின்னா பிரைட்டரா இருக்கு. லூமன்ஸ் எப்படி சொல்லுவாங்கன்னா வாட் இன்ட்டு லூமன்ஸ் பெர் வாட், அதாவது எல்எம் பை டபிள்யூ. ஸோ வாட்டு அப்புறம் லூமன்ஸ் எல்எம் பை டபிள்யூனா வாட்டு கேன்சல் லூமன் மட்டும் வரும். ஸோ அதுதான் அப்படி சொல்லுவேன். அப்போ லூமினஸ் ஃப்ளெக்ஸ், ஏன்னா லூமன்ஸ் அப்படிங்கிறது லூமினஸ் ஃப்ளெக்ஸோடைய யூனிட். வாட் அப்படிங்கிறது பவரோட யூனிட். லூமன்ஸ் பர் வாட் அப்படின்னா லூமினஸ் எஃபிகாசி அப்படிங்கிறது அதோட யூனிட். ஸோ லூமினஸ் ஃப்ளெக்ஸ் வேணும்னா பவர் இன்ட்டு லூமினஸ் எஃபிகாசியை நீங்கள் மல்டி பண்ணனா போதும். ஸோ இதுலேருந்து நீங்கள் மாற்றி மாற்றி கொண்டு வந்துடலாம். லூமினஸ் எஃபிகாசி வேணும்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லூமினஸ் எஃபிகாசி. இட் ரெஃபர்ஸ் டு த அமௌண்ட் ஆஃப் விசிபிள் லைட் ப்ரொடியூஸ்ட் பை த லைட் சோர்ஸ் பெர் யூனிட் ஆஃப் த எலக்ட்ரிக் பவர் கன்சியூம்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து ஒரு லைட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது பெர் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் கன்சியூம்டுக்கு, அதுதான் லூமினஸ் எஃபிகாசின்னு சொல்றாங்க. ஹையர் த லூமினஸ் எஃபிகாசி அப்படின்னா மோர் எனர்ஜி எஃபிஷியன்ட் லைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் ப்ரொடியூஸ் மோர் லைட் வித் லெஸ் எனர்ஜி கன்சம்ஷன். ஓகே, அப்போ லூமினஸ் எஃபிகாசினா எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா அந்த லைட் சோர்ஸ் வந்து லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. எஃபிஷியண்டா எவ்வளோ மினிமல் எனர்ஜி யூஸ் பண்ணி மேக்ஸிமம் ஒரு இது கிடைக்கிறதா நம்ம சொல்றோம். ஸோ விச் ப்ரொடியூஸ் விசிபிள் லைட். லூமினஸ் எஃபிகாசியோட யூனிட் ஆல்ரெடி வி நோ தட் லூமின் பெர் வாட் எல்எம் பை டபிள்யூ. அப்போ அது தேவைன்னா அந்த பவரை கீழே கொண்டு வந்துடுறோம், ஃப்ளெக்ஸுக்கு பை பவர். ஸோ டோட்டல் லூமினஸ் ஃப்ளெக்ஸ் பை டோட்டல் பவர். இப்போ எல்இடி அப்படின்னா இப்போ வாட்ஸ் பவர் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். லூமன்ஸ் பை லூமினஸ் எஃபிகாசி. இது வந்து ஒரு ரேஞ்ச் 80லேருந்து 100 வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச் தான் இருக்கு. சிஎஃப்எல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேரி ஆகும். ஒரு ஜென்ரலாக ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன். சிஎஃப்எல் பார்த்தீங்கன்னா லூமன்ஸ் பர் 70 அந்த அளவுக்கு இருக்கும். மேபி கூடலாம் குறையலாம். ஹாலோஜன் வாட்ஸ் எப்படி கிடைக்குன்னா லூமன்ஸ் பர் அதோடைய லூமினஸ் எஃபிகாசி பார்த்தீங்கன்னா 16 to 24 இன்கேண்டன்ஸ் அப்புறம் மென்டல் ஹாலைடு இதெல்லாம் போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒரு லைட்டை சூஸ் பண்ணும்போது நம்ம முக்கியமாக எதை பார்த்து சூஸ் பண்ணோம்னா அந்த லூமன்ஸ் பெர் டாஸ்க் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. இப்போ நம்ம நாட்டில் அது கிடையாது, நம்ம வாட்டை பற்றி நம்ம பேசிட்டுப்போம்.
பட் அதர் கண்ட்ரியில் அந்த லூமென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டாஸ்க் லைட்டிங் அப்படிங்கிற அந்த மாதிரி லைட்டிங், அதாவது ரீடிங், குக்கிங் இதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 4000 லூமன்ஸ் போதும் அப்படிங்கிறாங்க. ஆம்பியன் லைட்டிங், அதாவது ஜென்ரல் ரூம் லைட்டிங், அது கொஞ்சம் என்ன பண்ணுது, அது கொஞ்சம் வேற மாதிரி தேவைப்படும் அப்படிதானே. ஜென்ரல் ரூம் லைட்டிங் ரொம்ப பிரைட்னஸ் தேவைப்படாது. ஸோ 1000லேருந்து 2000 லூமன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஆஸ் அண்ட் லைட்டிங், ஹைலைட்டிங், ஆர்ட் ஒர்க், ஆர்டிஸ்ட், டெக்கார் இதுலேயும் ரொம்ப பிரைட்டாக தேவைப்படாது, ஒரு மைல்டாக இருக்க தேவைப்படும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 லூமன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ரைட். இந்த ஸோ இது வரைக்கும் போதும். இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுவே ரொம்ப லென்த்தாக ஓடிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.